எள்ளு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாணலி அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூனோட நல்லெண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி விதைகள் போட்டு வதக்கணும். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, நல்ல மிளகு போடணும். ஒரு 2-3 வெந்தயம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு வத்தல் போட்டு வதக்கிட்டு அது கூட வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அது கூட காயம், உப்பு போட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதை நம்ம மிக்சியில் போட்டு கரகரப்பாட்டு பொடிச்சு எடுக்கணும். இந்த பொடித்த பொடியை நமக்கு எவ்வளோ சாதம், ஒரு 2 கப்பு சாதம் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கணும். அதில் இந்த பொடியை போட்டு நல்லா கிளறிடணும். அந்த சாதம் நம்ம ஒத்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த எள்ளு சாதத்துக்கு அது நல்லாயிருக்கும். அது கிளறினோடனே ஒரு வாணலியை மறுபடியும் அடுப்பில் வச்சு அதில் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றி அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு அது ஒரு வதக்கணும். வதக்கிட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் போடணும். அதோடைய ஈரம் போடுறது வரை அதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்படி ஏற்கனவே நம்ம பொடி போட்டு கிளறி வச்சுருக்கிற சாதத்தையும் அதில் போட்டு 1 நிமிஷம் அதை நல்லா கிளறிட்டு கீழே இறக்கிடணும். இறக்கி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். இப்போ எள்ளு சாதம் நமக்கு ரெடி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது செய்து பார்த்துட்டு இந்த சாதம் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.